புது பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவன் புண்ணியத்துல உனக்கு எல்லாமே வெற்றி அமையணும். தம்பிக்கு என்னம்மா குறைச்சல்? உங்க ஆட்சி போல ஓஹோன்னு இருப்பேன். உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பண்ணிக்கிட்டேன் ராஜா. பிரசாதம் எடுத்துக்கங்க. சரி. என்னங்க, ராஜா படிப்பை முடிச்சுட்டான். இனிமே உங்க பொறுப்புகளை அவன் தானே கவனிக்க போறான். அவனை நீங்க தான் ப்ராப்பரா கைட் பண்ணணும். மீன்குட்டிக்கு நீஞ்ச கத்து கொடுக்கணுமா? ராஜா நிர்வாகத்தை பிரமாதமா நடத்துவான். கோயில் குருக்களும் அதே தான் சொல்லி ஆசீர்வாதம் பண்ண. இன்னைக்கு சாமி தரிசனம் ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க. அப்படியே எனக்கு தான் நேர்ல வந்து பார்க்க கொடுத்து வைக்கல. ராஜா, சுவாமி தரிசனம் நல்லா பண்ணியாப்பா? ஆமாப்பா. ஆண்டவன் புண்ணியத்துல கடல் போல வீடு, கோடிக்கணக்கான சொத்து எல்லாம் பரம்பரையா நமக்கு இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஃபேக்டரிஸ், எஸ்டேட் எல்லாத்தையும் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட விட்டுருக்கும். நம்ம ராஜவம்ச பெருமையை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி பெரிய பொறுப்பு இருந்தாலும் உங்க பெருமையை ராஜா நிச்சயமா காப்பாத்துவான். சொல்ல வேண்டிய கடமை இருக்கு, அதனால சொல்லிட்டேன். பழக்கப்பட்ட குதிரையா இருந்தாலும் நாம தான் கடிவாளத்தை போட்டு சரியான பாதையில ஓட்டணும். ஏன் இப்படி சொல்றீங்க? இத பாரு. ஆப்பிள் ஜூஸ் ஃபேக்டரி நடத்துறதுக்காக காஷ்மீர் போன ஆனந்த் அங்கேயே எவ்வளவு ஒருத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறான். தலையில்லாத குடும்பம் தள்ளாடி போகும்னு சொல்லுவாங்க. ஆனந்துக்கு நாம காலாகாலத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தா அவன் இப்படி எல்லாம் நடந்திருக்க மாட்டான். இனி பேச்சு என்ன பிரயோஜனம்? அதான் கல்யாண பத்திரியே வந்துடுச்சு. நாம எல்லாருமா போய் அவனுக்கு புத்திமதிகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறதா நல்லது. எங்கேயும் தான் போக முடியாம ஆண்டவனை தண்டிச்சுட்டானே. காஷ்மீருக்கு வேற வந்து நான் வேதனை பண்ணமா? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. புஷ்பா, அப்படியே நம்ம ராஜாவுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். இப்பவே என் கல்யாணத்துக்கு என்னடா அடி அவசரம்? எனக்கு ஃபுல்லா ரெஸ்ட் வேணும். நான் காரை எடுத்துக்கிட்டு காஷ்மீரை ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வர போறேன். உங்க அம்மா விட்டுட்டு ஊர் சுத்த போயிடாத. என் உத்தரவு இல்லாம அவர் எங்கேயும் போக முடியாது. மனோகர் வந்திருக்கார். எங்க வந்தான்? என் தம்பியை நீங்களே கேட்டா என்ன, குறைஞ்சா போயிடுவீங்க. அவன் பண்ணு கூத்துக்கு உன் தம்பிங்கிறதுனால சும்மா விட்டேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன சொன்னீங்க? எங்க வந்த? நான் சிலோனுக்கு போறேன். ஏன்? அதான் பொறுப்பையில ராஜாட்ட கொடுத்துட்டீங்களே, இனி எனக்கு இங்க என்ன வேலை? இருக்கிறதுனாரு இல்லன்னா கிளம்பி போயிட்டாரு. அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஏன் இப்படி பேசுறீங்க? ராஜா நமக்கு பிறக்கலன்னா நம்ம சொத்துக்கு என் தம்பி தானே வாரிசு. ஏதோ அவன் தெரியாம செஞ்ச தப்ப பெருசுப்படுத்தி அசிங்கப்படுத்தாதீங்க. எனக்கு யார் தேவன் தேவையில்லை. I am also royal son. என்ன காப்பாத்தி எனக்கு தெரியும். You can go now. என்னங்க இந்த விஷயத்துல உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. நீ ராஜாவை காஷ்மீர் போறது வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணுங்க. bloody fool. கால் தான் இல்ல நினைச்சேன், ஆனா மூளை இல்லாம நடந்துக்கிட்டான். இப்ப என்ன செய்ய போறீங்க? சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு வாரிசுக்கு பட்டம் கட்டிட்டா நினைச்சிட்டு இருக்கான். அந்த வாரிசே இல்லாம செய்திருவேன். என்ன சொல்றீங்க? ராஜாவும் ராணியும் காஷ்மீர் போறாங்க. அங்கேயே ராஜாவோட கதையை முடிச்சிடுறேன். எப்படி? அதுக்கு ஒரு பெரிய திட்டம் கைவசம். அதை உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? Come on. Yes, boss. எல்லாம் ரெடியா? ரெடி. Number 1. Number 2. Number 3. You can go.
எப்படி நம்ம ஆயுதங்கள்? Fine. Let's fly to Kashmir. Come on. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. பரம்பரை பரம்பரையா குடும்பங்களுக்கு இருக்கிற கௌரவம் கல்யாணத்தினாலதான் உயரணும். அம்மா, அதெல்லாம் இந்த காலத்துல யாருமா பாக்குறாங்க? நீ பேசாம இரு. ஆனந்த், நீ செய்துக்கு போற கல்யாணத்துல இவங்க அப்பாவுக்கு எனக்கும் விருப்பமே இல்லை. காதல் கல்யாணம்னா பெரியவங்க எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். இதனால நம்ம குடும்ப கௌரவம் எவ்வளவு கேவலப்பட்டு போச்சு தெரியுமா? ராஜா பட்டமே போயிடுச்சு. இன்னும் பழைய பெருமையே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படிமா? அதுக்காக பரம்பரை பரம்பரையா கட்டி காத்து வந்த குடும்ப கௌரவம் கூடவா போயிடும்? இது என்னால ஒப்புக்கொள்ள முடியாது. நீ சொல்றதுதான் சரி. நடந்தது மன்னிச்சு எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்க வாழ்த்துங்க. சரி சரி, ஆக வேண்டியது கவனி. ராஜா, ப்ரோக்ராம்ஸ் கேட்டு என்ன படிக்க மேனேஜர்? 7ஆம் தேதி சேத்தூர் ஜமீன்தார் மாலை பாக்குறீங்க, 8ஆம் தேதி புதுக்கோட்டை ராஜா மாலை பாக்குறீங்க, 9ஆம் தேதி நீலமலை ராஜா மாலை பாக்குறீங்க, 10ஆம் தேதி நிறுத்துங்க. காஷ்மீருக்கு வந்து குல்மார்க்க பாக்குறீங்க, பெகல்காம பாக்குறீங்கன்னு ப்ரோக்ராம் சொல்லாம இது என்ன ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் இங்க வந்து பார்க்க சொல்றீங்க? அம்மா சொல்றதை கேளு ராஜா. நோ நோ, ஐ ஹவ் கம் ஃபார் ரெஸ்ட். வேற எந்த ப்ரோக்ராமையும் நான் ஒத்துக்க மாட்டேன். கல்யாணம்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போறீங்க. எனக்கு இப்ப அவசரம் இல்லை. உனக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம்பா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு
உங்க அப்பாவும் நானும் ஆசைப்படுறோம். உங்களுக்கு அவசரம்னா நீங்க போய் பாருங்க, நான் வரல. ராஜாவுக்கு பொண்ணு பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன். வரமா, கோச்சிக்காம பேசாம வந்து பொண்ணுங்களை பாருப்பா. எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சா சரி, இல்லைன்னா யாரும் வருத்தப்பட போறது இல்ல. என்ன சொல்றீங்க? அம்மா எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் லான்ல காத்திருக்காங்கப்பா. இப்ப நான் வந்து அங்க பார்க்கணும், அவ்வளவுதானே. ஓகே, டன். என்னம்மா கூப்பிட்டீங்களா? மேனேஜர், ராஜாவுக்கு அவங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. எஸ் மேடம். ராஜா வாங்க. ஓகே. ராஜா, இவங்க சூரக்கோட்டை மகாராஜா டாக்டர் கலாவல்லி. இவங்க நிலக்கோட்டை மகாராஜா டாக்டர் ஆரவல்லி. இவங்க பாளையூர் ஜமீன்தார் டாக்டர் சூரவல்லி. ஹாய். இங்க வாங்க. ஐயோ மேனேஜர், இந்த ஆரவல்லி சூரவல்லி எல்லாம் காட்டி என்னையே மிரட்டுறீங்க. என்ன தம்பி சொல்றீங்க? இவங்களை எல்லாம் பார்க்கும்போது பொம்பளையாவே தெரியல. சச்சே, பின்ன எப்படிதான் இருக்கு? சாதாரணமா சொன்னா புரியாது, பாடி சொல்றேன் கேளுங்க. ஹாய். பூ போன்ற பெண்களே, ஐயோ பொன்னாட்டின் கண்களே, யமி. பூ போன்ற பெண்களே, பொன்னாட்டின் கண்களே, காப்பாற்ற வேண்டியதை கை நழுவ விட்டீரே, கை நழுவ விட்டீரே. பூ போன்ற பெண்களே, பொன்னாட்டின் கண்களே, காப்பாற்ற வேண்டியதை கை நழுவ விட்டீரே, கை நழுவ விட்டீரே. மேலை நாட்டு மோகம் கொண்டதாலே சேலை சுற்றும் அழகு கெட்டு போச்சு. மேலை நாட்டு மோகம் கொண்டதாலே சேலை சுற்றும் அழகு கெட்டு போச்சு. ஆடை பாதி, ஆடை பாதி அதிலும் குறைந்ததாலே ஆர்டிபிஷியல் பியூட்டி நிறையலாச்சு. பூ போன்ற பெண்களே, பொன்னாட்டின் கண்களே, காப்பாற்ற வேண்டியதை கை நழுவ விட்டீரே, கை நழுவ விட்டீரே. வளை குலுங்கும் கலை நிறைந்த கைகளே, வாரி அன்னம் வழங்கி ஊட்டும் விரல்களே. வளை குலுங்கும் கலை நிறைந்த கைகளே, வாரி அன்னம் வழங்கி ஊட்டும் விரல்களே. மழலை செல்வம் குலவி கொஞ்சும் இதழ்களே, நாணம் விட்டு புகைப்பதென்ன சபையிலே. பூ போன்ற பெண்களே, பொன்னாட்டின் கண்களே, காப்பாற்ற வேண்டியதை கை நழுவ விட்டீரே, கை நழுவ விட்டீரே. என்ன ராஜா,
வந்திருந்த பொண்ணு எல்லாம் பாத்துல? ஆமா. உனக்கே திருப்தியா இருக்கா? கல்யாணம் பண்ணிக்க போறோம், நீ இல்ல. எனக்கு என்னமோ யாரையுமே பிடிக்கல. உனக்கு எப்படி? சரி, பிடிச்ச பொண்ணு கிடைக்கிறப்ப சொல்லு. ஓகே, பாய். அங்கிள் காஷ்மீர் ஹோட்டல் அங்கிள். அங்கிள் டான்ஸ் ஆடாதயா? மாப்ள உள்ள உட்கார, விழுந்துற போறேன். கதவு சாத்தி இருக்கு. மாப்ள உன் பொண்ணை கூட்டு வாங்க. பொண்ணு வாடா வா. ஹோட்டல் வந்தாச்சு. போட்டார் பொட்டி படக்கா உட்டாவ். சும்மா தமிழ்லயே பேசுங்க சார். தமிழ் தெரியுமா உனக்கு? இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற எல்லாருமே தமிழாளுங்க தான் சார். அப்பாடா, ரொம்ப சந்தோஷமா போச்சு எனக்கு. கொஞ்சம் இருமா. ஏன்பா கேண்டீன் எங்க பாருங்க? பின்னால. ஏம்பா லெட்ரின் எங்க இருக்கு? முன்னால. என்ன இந்த ஊர்ல எல்லாமே தலைகீழா போச்சு? நமஸ்தே, நமஸ்கார். 3 रूम होना. बुक में साइन करो. வாடையெல்லாம் எப்படி? சலீசானா? கோழி. கோழி அமுக்குடானா என்ன பண்ண அமுக்குறீங்க? அட என்ன நீ இந்த பாரு, கலகலப்பா இருப்பேன்னு சப்ளை சொன்னா நீ ஏன் கம்முன்னு இருக்கிற? யாராவது வந்துட போறாங்க. என்ன நான் கூட்டு வந்திருக்கிறேன், எவனாவது வர்றதாவது? ஐயோ ஐயோ, இது காஷ்மீர். தமிழ்ல நீ சிரிச்சீன்னா அவங்களுக்கு புரியாது. சிரி. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வயசுல ரொம்ப குறும்பு. ஐயோ, இந்த நேரத்துல வயசெல்லாம் ஞாபகப்படுத்தி விஷயத்தை கெடுத்துறாத. உங்களுக்கு என்ன, நீங்க ஒரு நாள் இருந்துட்டு ஓடி போயிருவீங்க. எத்தனை நாள் இருக்கணும்ன்ற? இந்த பாரு, உனக்கு என்ன வேணும்? கோழியா? அடி பாவி, வாங்கி தர்றேன். உயிரோட கோழி. அடி பாவி, உயிரோட கோழியா? நீ என்ன மங்கையா மலைப்பாம்பா? பாருங்க. மொத்த நாள் அழிக்குது. டாக்டர் பத்தத்தையே காணோம். போயிட்டாரா? பாரு. என்ன இப்படி? ஐயோ, ஏண்டா டாக்டர் சத்தம் கேட்டது, ஆளை காணமே. தந்த வழியா காத்து வந்தது, சாத்திட்டீங்களா பாவிகளா? சரிங்கடா. என்ன கேட்டா அந்த பொண்ணு எங்கடா? அதான் அங்க இருக்குதுங்க. என்ன ஆனா அவனா இங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கிற? நல்லா பிடிங்கடா. எங்க இது ஊர்ல உலகத்துல இல்லாத அதிசய பைத்தியமா இருக்கு. புருஷிலி நடிச்ச எந்த ராஜன் படத்தை 80 தடவை பார்த்தா, 81வது தடவை அதே தியேட்டருக்கு போனா அல்லோல கல்லோலம் ஆகி போச்சு. எங்க இவ்வளவு ஒரு பொண்ணு நினைச்சு ஒரு கைய வச்சு விட்டான். ஈயான்னு ஒரு வச்சு அவன் ஈயாக்கியான்னு ஓடிட்டான். எப்படி வைத்தியம் பண்றேன்னு பாரு. கண்ணு வாயத்திரமா, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். என்னமா வேணும்? கோழியா? கழுத்து கோழியா? நடுத்தரமா? குஞ்சு கோழியா? உயிர் கோழி. உயிர் கோழியா? சொந்த மாமா பையன். கவலைப்படாத மாப்பிள்ள, கோழி அறுத்துடலாம். வாங்க போலாம். கோழி அறுத்த உடனே ஒரு பீஸை ரூமுக்கு அனுப்பிச்சு. நான் இந்த போட்ல போறேன், நீங்க 2 பேரும் அந்த போட்ல வாங்க. ஓகே. இந்த டால் லேக் போட் சவாரி மாதிரி ஆனந்தம் வேற எதுலயும் கிடையாது. தனியா போறதுல என்ன ஆனந்தம்? உன்னை போல ஒரு காதலிய பக்கத்துல வச்சுக்கிட்டு போறதுதான் ஜாலி. அதுக்கு என்ன, போற வழியில உங்களுக்கும் ஒரு ஜோடி கிடைச்சா சந்தோஷம்தான். உங்க கல்யாணம் ஒரு வாரத்தில் நடக்க போகுது. As you wish, let me find a beauty queen in the Dal Lake. Good luck.
ஓகே, ஹேவ் எ நைஸ் டைம். Turn the boat. Turn the boat. Anand, stop. ஆனந்த், சாந்தி சொன்ன மாதிரியே ஒரு அழகான பொண்ணு நான் பார்த்தேன். எங்க எங்க? இப்போ இங்கதான் பார்த்தேன். இட்ஸ் ஆல் ரைட். இங்க கூட வா. லெட் அஸ் சேஸ் ஹர். சீக்கிரம். காணோம். நோ எங்க பார்த்தேன்? இந்த பக்கம் தான். இந்த பக்கம். அரியோ அரியோ. அப்பாடா, டால்லேக்கே ஒரு சுத்து சுத்திட்டோம். யார பார்த்தாரோ தெரியல, இவ்வளவு சுத்தி சுத்தியும் கண்டுபிடிக்க முடியலையே. ஏ ராஜா, போட்டு தொட்டில் மாதிரி ஆடிட்டு போறதுல நீ தூங்கிக்கிட்டே கனவு கண்டியோ? நோனோ, நான் பார்த்தது உண்மை. போட்ல அவ உட்கார்ந்துட்டு போன அழக வர்ணிக்க வார்த்தையே இல்லை. கண்டதும் காதலோ? நான் தான் அவளை பார்த்தேன், அவ என்ன பார்க்கவே இல்லை. இந்த தீநகரை விட்டு அவ எங்க போயிட போறா? நீ சந்திக்கத்தான் போற, காதலிக்கவும் தான் போற. சந்திச்சாலும் அவளை காதலிக்க எனக்கு தெரியாது. மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்காம வர்றது அது ஒண்ணுதான்ப்பா. ஏதேதோ பேசி என் ஆசையை அதிகப்படுத்திடாதீங்க. மனுஷனுக்கு ஆசைப்பட்டது கிடைச்சிட்டா அதுல ஏற்படுற திருப்தி வேற எதுலையும் கிடையாது. எங்க காதலுக்கு எவ்வளவோ எதிர்ப்பு வந்தது, ஆனா எல்லாத்தையும் கடந்து வந்து இப்ப கல்யாணமும் பண்ணிக்க போறோம். காதலிக்க ஆசை மட்டும் இருந்தா போதாது, மன உறுதியும் இருக்கணும். நான் உறுதியா சொல்றேன், நான் பார்த்த பொண்ணு கிடைச்சா அவளையே காதலிச்சு கண்டிப்பா கல்யாணமும் பண்ணிக்கிறேன். உங்க காதல் கை கூட எங்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். சும்மா வாழ்த்துட்டா போதுமா? வேற என்ன பண்ணணும்? நீங்க அவளை சந்திக்க ஏற்பாடு பண்ணுமே. அவளை சந்திக்கணும், அவ்வளவுதானே. டன். பணம் சம்பாதிக்கிறவன் தானே வேணும். இந்தா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. திருடன் கொள்ளக்காரன் கூட தான் பணம் சம்பாதிக்கிறான். இது ஒரு பொழப்பா? அது சரி, ஏன் தான் இப்படி அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்களோ தெரியலையே. என்ன விட்டா வேற எவன் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறான் பாக்குறேன். அவன் தலையை வெட்டி ஊர்வலமா தூக்கிக்கிட்டு வருவேன். இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, அதுக்கு வேற இடம் பாருங்க. என்ன சொன்ன? நீ போடா. தாலி தயாரா இருக்கு, வேலி தாண்ட முடியாது. ஜாக்கிரதை. அந்த தாலியை அப்படியே வச்சுக்கோங்க. போடி. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உன் மேல இருக்கிற ஆசைனால ஏதேதோ உளறான். உன்னை ஆசைப்படுறவனை விட்டுட்டு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏன் என் வாழ்க்கையே அனுபவமா வச்சுக்கிட்டு உன் எதிர்காலத்தை அமைச்சுக்கிட்டா சரி. நானும் அதைத்தான் சொல்றேன். என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க மாப்பிள. ஷாலிமார், குல்மார்க், சோனாமார்க், பெஹல்காம் எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். சரி, நாங்க எங்க போறது? ஒரு மார்க்கமா போங்க மாப்பிள. பாரு பசிக்குதா, 2 இட்லி 3 வடை வாங்கி கொடுங்க. போங்க. எங்க விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? வந்து இட்லி வாங்கி கொடுங்க மாப்பிள. பாவம் பாங்க. அடிச்சு போச்சு. போங்க போங்க போங்க. பருப்புடைய கண்ணை வந்துட்டா பாருவா. ஓ தரா. குல்மார்க், சோனாமார்க், ஷாலிமார், பெஹல்காம் எல்லாம் சுத்தி பார்க்கணும். क्या होना? ஏக சார் 1000 கிழிஞ்சது போ. 1000 ரூபாய் கொடுத்துட்டு நடந்தா போறது ஊருக்கு. சோரிப்படாது. ஜாவ் ஜாவ் ஜாவ். தமிழாடா
எப்படி கண்டுபிடிச்சீங்க? உடம்ப பார்த்தாலே தெரியுது. தெரியுது இல்ல, அப்புறம் என்ன கேள்வி தமிழ்நாடான்னு? காஷ்மீரை சுத்தி பார்க்க வந்தீங்களா? ஆமாயா, எவ்வளவு கேப்ப? ஒரு 100 ரூபாய் கொடுங்க. சரியா, நீ கேக்குற பணத்தை கொடுத்துறேன், எல்லா இடத்தையும் சுத்தி காட்டணும். நான் அப்ப முதல்ல துட்டு கொடுங்க. 100 ரூபாய் தருவையா. சோனாமார், குல்மார், பஹல்காம், ஷாலிமார் எல்லா ஊரையும் நல்லா சுத்தி காட்டணும். தெரியுதா? தெரியுது. முதல்ல துட்டு கொடுங்க. இந்தாயா. கொடுங்க. இங்கேயே உட்காருங்க. இங்கேவா? இங்கதான் ஐயா. எங்க போறான் அவன்? இங்க இருக்க சொல்லிட்டு. சரிதான், எவன் காட்டுறான் 100 ரூபாய்க்கு காஷ்மீர? உட்காருவோம். வருவானா வரமாட்டானா? என்ன ஊரை சுத்தி காட்டுற சொல்லிட்டு இதை கொண்டாந்துருக்கிற? அங்க ரொம்ப குளிரு, இத போட்டுக்கிட்டீங்கன்னா கரமா இருக்கும். சும்மா போடுங்க. சும்மா தானே போட்டுக்க போறேன். உன் காசு தானே, எனக்கு என்ன வந்துச்சு? ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும், கொஞ்சமா விட்டு போறோம். சும்மா சாப்பிடுங்க. அம்மா. ஆனா போறியா, ரொம்ப ஊத்தாதியா, கொஞ்சம் ஊத்தியா. எனக்கு ஊத்தியான்றா? வா வா வா. இப்போ முதல்ல குல்மார்க் சுத்தி பாக்கணியா? குல்மார்க். நல்லா குல்மார்க். குல்மார்க்கா? இதுதான் குல்மார்க். எழுந்து சுத்தி வாங்க. குல்மார்க். சுத்தி வாங்க, சுத்தி வாங்க, சுத்தி வாங்க, சுத்தி வாங்க. குல்மார்க். அப்புறம் சோனாமார்க். சோனாமார்க். இதுதான் சோனாமார்க். நல்லா பார்த்துட்டு ஒரு சுத்து சுத்துறாங்க. சோனாமார்க் சுத்துறேன். அப்புறம் இந்த பஹல்காம சுத்தி பாக்கணியா? பஹல்காம். இதுதான் பஹல்காம். பார்த்துட்டு சுத்தி வாங்க. பஹல்காம். ஷாலிமார் சுத்தி பாக்கணியா? ஷாலிமார். இதுதான் ஷாலிமார். பார்த்துட்டு சுத்தி வாங்க. ஷாலிமார். ஊரை சுத்தி காட்டுற சொல்லிட்டு போட்டோ காமிச்சு சுத்தி வா சுத்தி வா சுத்தி வா. நியாயமாயாது? பின்ன நீ கொடுத்த 100 ரூபாய்க்கு குல்வார்க்க கொண்டு வந்து வைப்பாங்க. போயா? போச்சு 100 ரூபாய் போச்சு. कैसे है? 1 किलो 4 रुपए. 2 किलो दे. சார், ஆப்பிள். ஆப்பிளேதான். எவனோ கொடுத்து வச்சவன் காலையும் கட்டி புள்ளையும் வச்சுட்டான். கவலைப்படாதீங்க தம்பி, மகாலட்சுமி மாதிரி பொண்ணை பார்த்து அம்மா கட்டி வைப்பாங்க. கிடக்குது விடுங்க. மூஞ்சியா இது மூஞ்சி? மிஸ்டர், வந்த வேலையை பார்த்துட்டு போங்க. ஐயோ, தமிழ் பேசுறாங்களே. சாரி. உங்க பேர் என்ன? ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்கலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். மிஸ் ராதா. மிஸ் ராதாவா? கையில குழந்தையோட இருக்கீங்க? கையில குழந்தையோட இருக்கவங்க எல்லாம் அம்மாவா? நான்சென்ஸ். ஆனந்த், அன்னைக்கு டார்லேக்ல பார்த்தேன்னு சொன்னேன். அந்த பொண்ணை இன்னைக்கு பழக்கடையில பார்த்தேன். அப்படியா? அவ பேரு ராதா. இந்த ஊர்ல தான் இருக்கா. மேனேஜர் கூட இருந்ததுனால அவளை ஃபாலோ பண்ண முடியல. டோன்ட் வரி, கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஆமா. அதுவும் போதே. அந்த பொண்ணா? இந்த பொண்ணா? நோ, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என்னங்கடா சீனகல்ல வந்து பொம்பளை பொறுக்கிறீங்களா என்ன? நம்ம ஊர் ஆள் மாதிரி இருக்காரு. தப்பா நினைக்காதீங்க, தெரிஞ்ச பொண்ணை தேடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேலைகளை நம்ம பேட்டில வச்சுக்காதீங்க. மரியாதை கெட்டு போடும். மகாலட்சுமி மாதிரி இருக்கு. நல்லா இருமா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் நீங்க? எங்களுக்கு தெரியல உங்களுக்கு. நாங்க பிளேன்ல வரும்போது பிளேன் ஆட்டம் கொடுத்து பயந்து நாங்கெல்லாம் காஷ்மீர்ல சுத்தி பார்த்தாச்சா? எங்க பார்க்க முடியுது, ஒரே குளிர். ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? பேலஸ்ல வந்து பாருங்க. நன்றிங்க நன்றிங்க. ஐயா வணக்கம்.
வணக்கங்க, நானும் தமிழ்நாடு தான். கோயிலுக்கு வந்தேன். நம்ம ஊருக்காரங்க இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. குடிக்க தண்ணி குடிங்க. ராதா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. ஆமா, எங்க வந்தீங்க? சும்மா சுத்தி பார்க்கத்தான் வந்தேன். ஆமா, காஷ்மீர்ல நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? ரொம்ப நாளா இருக்கும். இவ பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கதான். இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சிடும். கல்யாணம் கல்யாணம், வேற பேச்சே கிடையாதா? பாருங்க, இப்படி பேசினா எப்படி? பொண்களுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணலைன்னா ஆபத்தா முடிஞ்சிடும். அதுவும் என் பொண்ணு டூரிஸ்ட் கைடா இருக்கிறா. 4 பேரோட பழகிறவ. யாராவது தப்பு தண்டாவா நடந்துட்டா ஆபத்தா முடிஞ்சிடும் இல்லையா? ஏன் சீக்கிரமே பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிட வேண்டியது தானே? பெரிய இடமா வேண்டாமா? எனக்கோ என் மகளுக்கோ பணக்காரங்களை கண்டாலே பிடிக்காது. வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் என் மகளுக்கும் ஏற்பட வேண்டாம். என்னமா அப்படி நடந்தது? ஒரு பெரிய பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆடம்பரமா வாழலாம்னு ஆசைப்பட்டேன். கடைசியில நீ ஏமாத்திட்டு நிக்கடியா விட்டுட்டு போயிட்டு அந்த புண்ணியமோ. நான் வரேம்மா. கண்டேன் செய்தியேன்னு அனுமன் சொன்ன மாதிரி சுருக்கமா சொல்லு பாப்போம். ராதா வீட்டையும் பார்த்தேன், அவங்க அம்மாவையும் சந்திச்சேன். அப்ப எல்லாம் பேச்சு முடிச்சிட்டியா? நீங்க பணக்காரரா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்ன சொல்ற? பணக்காரங்கனாலே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அறவே பிடிக்கல. அப்ப எப்படி? ஏழை ஏழ வேண்டியதுதான். என்ன 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுனா நீ ஒரே ஒரு பொய்ய சொல்லு, மத்தத அப்புறம் பாத்துக்குவோம். ஓகே. வாங்க, புறப்படலாமா? அங்க பாருங்க. பார்க்கணுமா கன்றாவி? யாருக்கு உடம்பு சரியில்லை? Show me your ticket. Thank you. Yes, ticket. Namaste. Welcome to you. You have come to the dreamland, Kashmir. தமிழ்ல பேசு. Yes. நானும் தமிழ் பொண்ணுதான். அப்படியா? அப்ப தமிழ்ல பேச வேண்டாம், பாடுங்க. நானா? ஏன் பாட மாட்டீங்களா? ஓ, எதை பத்தி பாட சொல்றீங்க? காஷ்மீரை பத்தி பாடுமா? நோ, சிங் a song about love. You mean love? Yes. All right, I will sing for you.
மிஸ்டர் நீங்க உங்க அட்ரஸ் வேணுமே. ராதா கேர் ஆஃப் ஷெராஸ் டிராவல் ஸ்ரீநகர். வந்து சாக்லேட். ஓ ஹேவ் இட். வெரி குட். ராணி அம்மாவும் ராஜாவும் இங்க வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட், கச்சிதமா காரியத்தை முடிக்கணும். ராஜா இங்க கொஞ்ச நாள் தான் இருப்பான். காஷ்மீர் வந்தவ திரும்பி போகவே கூடாது. அவன் கதையே இங்கதான் முடியணும். இது என்ன பாஸ் சாதாரணம்? நாம குறி வச்சவங்க இதுவரைக்கும் யாரும் தப்புனதே இல்லை. அப்புறம் சோட்டி பச்சு. You are sadly mistaken. சகல பாதுகாப்போட தான் அவங்களும் இருப்பாங்க. ஒப்ராய் பேலஸ் உள்ள போய் ராஜாவை தீர்த்து கட்டுறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. எப்படியும் பேலஸ் விட்டு வெளியே வந்துதானே ஆகணும். மர்டர் பிளாட் இஸ் நாட் a joke. கொலை செய்யறது ரொம்ப சுலபம். ஆனா யார் கொலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம செய்யறதுதான். திட்டத்தை கொடுங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சுன்னு சொல்றேன். Come to my room. ஃப்ரெண்ட்ஸ், ராதாவோட அம்மாவுக்கு பணக்கார மாப்பிள்ளையே பிடிக்கல. ஏழை பொண்ணுனா எங்க அம்மாவுக்கு பிடிக்கலையே. இப்ப பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறது? நீயும் ராதா ஒத்து போயிட்டா அம்மாங்க நம்ம வழிக்கு வந்துருவாங்க. அதுக்கு வழி ராதா எடுத்துக்கிட்டு நீ எங்கேயாவது ஓடிட வேண்டியதுதான். என்ன ஆனந்த், விளையாடுறியா? ராதா ஒரு டூரிஸ்ட் கைடு. உன் காதல் டூருக்கு அவளை பிக்ஸ் பண்ணிக்க. அப்புறம் நீங்க 2 பேரு தான். சொல்லியா கொடுக்கணும்? லவ் லவ் லவ். பட் அங்கேயே கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடாதீங்க. குட் ஐடியா. சரி வா, ஷீராஸ் டிராவல்ஸ்க்கு போய் ராதா ஃபிக்ஸ் பண்ணு. ஆமா. Okay. Please take your seat. Thank you. What can I do for you? He is from Madras. He owns gate for touring in Kashmir. மெட்ராஸ் ரொம்ப நல்லதா போச்சு. தமிழ் பேசுறீங்களே? நான் மட்டும் இல்ல, மிஸ் ராதா கூட தமிழ்நாடு தான். வசதியா போச்சு. அப்போ மிஸ்டர் ராஜாவுக்கு கைடா ராதாவே அனுப்பிடுங்க. Please sign this form. ராஜா பல கோடி ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசு. இவன் செத்தா அந்த சொத்துக்கு நான் தான் வாரிசு. அவன் செத்தா உங்களுக்கு சொத்து. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. சொத்து எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும். ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய். அப்ப தீர்த்து கட்டிடுவோம். இது விஷக்கத்தி. அம்ஜத், இதை உன் கையில வச்சுக்க. காதர், இது பிளாஷ் கன். யார பார்த்து குறி வைக்கிறியோ இந்த லென்ஸ் வழியா அவங்க மேல குண்டு பாய். நசீர், இந்த பாக்ஸ்ல டைம் பாம் இருக்கு. இதை எங்க வச்சாலும் அந்த இடம் சர்வநாசமாயிடும். ஆளுக்கு ஒரு பக்கம் புறப்படுங்க. ராஜாவை வேட்டையாடுங்க. இந்த வேட்டையில யார் ஜெயிக்கிறீங்கப்பா? 10 lakhs, 10 lakhs, 10 lakhs. ஓகே பாஸ். டார்லிங், அவங்கள நம்பலாமா? நம்பிக்கைதான் இந்த தொழிலுக்கு முக்கியம். நல்லபடியா நடந்துகிட்டா 10 லட்சம். நம்மையே காட்டி கொடுக்க நினைச்சா பரலோகம். ராதா, உங்களோட வர ராஜா ஒரு ஸ்டூடெண்ட். நீதான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஐ மீன் காஷ்மீரை பத்தி பாடம் உனக்கு தான் தெரியுமே. காஷ்மீரை பத்தி ஆ. பாடமா? அதான் காஷ்மீரை பத்தி ஒரு அதாவது காஷ்மீர். போங்க நீங்க போங்க. பாய். Bye bye.
गाड़ी में कुछ खराबी मैडम? आप गाड़ी लेके श्रीनगर चल जाइए, हम दोनों मंदिर जाएंगे. வாங்க, பக்கத்து மலை மேல இருக்க கோவிலுக்கு நடந்து போலாம். கால் கட்டு போட்டாச்சு. என்ன சொல்றீங்க? அடிப்பட்டது கட்டு போட்டாச்சுன்னா வேற ஒண்ணும் இல்லை. போலாம். கால்ல அடிபட்டிருக்கு, அந்த பக்கமா போயிடலாம். என் முதுகுல ஏறிக்க. சே, நான் மாட்டேன். சரி, என்ன தூக்கிங்க. பயப்படாத. ஹாய், நில்லு. தம்பி, நம்ம ஊர் போல இருக்கு. நீங்க எங்க இங்க வந்தீங்க? அமர்நாத் போறோம், கோயில தரிசனம் பண்ணிட்டு வரோம். மேல இருக்கிற கோயில்ல வேண்டிக்குங்க, உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். ஐயோ, எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணத்துக்கு பின்னாலதான் பொண்டாட்டி சுமைன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்பே சுமக்க ஆரம்பிச்சிட்டேப்பா. அது சரி, ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க தீர்காயுசா இருக்கணும். ரொம்ப நன்றி. ராஜாவை போல அழகானவன் அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ராதாவை போல அழகி எனக்கு மனைவியாக. என் காதல் நிறைவேற வேண்டும். நான் ராஜாவையே மணக்க வேண்டும். ராதா. தெய்வமே, ராதாவை காதலிக்கிறேன். என் காதல் நிறைவேற வேண்டும். ராஜா. இருக்க அப்படிதான். அது போட்டோம். வந்தவரையா திருப்பி திருப்பி கூட்டு வர்றிய. புதுசா யாரு கிடைக்கலையா உனக்கு? ரேட்டு ஜாஸ்தியா? ரேட்டை பத்தி உனக்கு என்னடா மொட்டை தலையா? என்ன இது சார்? நம்ம பைத்தியக்கார டாக்டர் இருக்கிறாரு, அவர் ஒரு புருஷனி பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அத பார்த்து பாவி இவையா சிரிச்சா? சிரிச்சா பரவாயில்லைங்க, தொட்டு தொலைச்சிட்டாருங்க. மூதேவி இவையா தொட்டு தொலைச்சா? அதுக்கா இது? ஆமாங்க, கிழி கிழின்னு கிழிச்சிட்டாங்க. ரூம் நம்பர் என்ன? 6. 6 பக்கமே தலை காட்ட கூடாது.
Photography is prohibited here. You please go out. எங்க ராஜாவை காணோம்? உங்ககிட்ட சொல்லாம எங்க போவோம்? அம்மாட்டையும் சொல்லாம உங்களுக்கும் தெரியாம எங்க போயிருப்பார்? அடிக்கடி வெளியில போவாரோ? ராஜா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்கிறவன். அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. கண்டபடி சுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு தெரியாம அவன் எங்கேயுமே போனதில்லை. ஆச்சரியமா இருக்கு. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவனை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உடனே ராஜாவை கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. மேனேஜர், போலீஸுக்கு போன் பண்ணி எல்லா இடத்துலயும் தேட சொல்லுங்க. எஸ் மேடம். ஏன் அவசரப்படுறீங்க? நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? அமைதியா இருங்க, வரேன். இவர் நம்ம ஊர் ராஜா இல்ல? ராஜா அண்ணா கிரீடம் காணமே. கிரீடம் இருந்த ராஜா எல்லாம் போயிட்டாங்க. இவர் நம்ம ஊர் இளவரசர். அவங்க என்னமோ உலகாங்க. பாப்பலாம். ஸ்டாப் த கார். டிரைவர், யாரது? அவனை கண்டா ஸ்ரீநகரை நடுங்கும். கொலை கொள்ள எது கஞ்சாது? டிரைவர், அவனை நோட் பண்ணி வை. நமக்கு அவன் தேவைப்படுவான். அம்மா, குடும்ப சண்டை, கல்யாணத்துல நடந்த குழப்பம், இதெல்லாம் பேசி தகராறு பண்ணி இந்த கோழியா இருக்கிறத நிறுத்திடாதீங்க. இந்தாமா, உனக்கா கொண்டாந்துருக்கிறேன். சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க. ஆமா, சீக்கிரமா போமா, மாப்பிள்ள தூக்கிட போறான். எப்படியும் நாங்க குழந்தைய பார்க்கணும். போ. போமா போமா, வச்சுட்டு வந்துருங்கப்பா. பாலு அங்க கூட எனக்கு ஏண்டா பாலு? லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக். வா 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 வா. ஐயோ, So happy to be with you. What? ராஜா தப்பிச்சிட்டான். அப்ப அந்த டைம் பாம் நான் தான் பாஸ் டாக்ஸில வச்சேன். எப்படியோ ஒரு ஆயுதம் வேஸ்ட் ஆயிடுச்சு. பட் ஆபத்துகள் தொடரட்டும். கேரி ஆன். என்ன சார், காலையில கோழிங்கையுமா கிளம்பிட்டீங்க? அத்தனை வேண்டியதானே? வாங்க போவோம். மாப்பிள 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 தேடுங்க. எல்லாம் பாருங்க. என்ன நடந்ததோ பாருங்க. இருக்காரா இல்லையா? என்னமா
பண்ண அவன? அவன் எலும்பும் தோலமா இருந்தான். எனக்கே சந்தேகம் தான் நேத்து. மாப்பிள மாப்பிள அட ஆக்குங்கட்ட மாப்பிள. என்ன இங்க வந்து படுத்திருக்கீங்க பாத்ரூம்ல? அதை ஏன் கேக்குறீங்க? பொண்ணு ஒரு தும்மல் தும்மிச்சு. தும்முனா என்னப்பா? காத்துல வந்து விழுந்துட்ட. டபுள் ரூம் ப்ளீஸ். வேண்டாம், நான் தனி ரூம்ல தங்கிக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். 2 சிங்கிள் ரூம். அதான் அப்பவே சொன்னேன் ஒரே ரூம்ல இருக்கலாம். கேட்டியா? வாங்க. நாம வந்திருக்கிற காரியம் ரொம்ப சீரியஸ்னு தெரியுமில்ல? எல்லாத்தையும் கெடுத்துட்டா. That's why I told you not to believe these people. இனி நம்ம ஆளுங்களை மட்டும் நம்பி பயனில்லை. இந்த ஊர்ல ரங்கன் ஒருத்தர். I'll get him. Nafis, bring him. என்ன ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. டூரிஸ்ட் கைடா இருக்கிறதுல எவ்வளவோ அனுபவங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுவும் ஒரு லேடி கைடா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டத்தை எல்லாம் பார்த்தா வாழ்க்கை நடத்த முடியாது. அப்படி என்ன உனக்கு பெரிய கஷ்டம்? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. அவங்களுக்கு வேற சொந்தமும் இல்ல, துணையும் இல்ல. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு திரும்ப போய் வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? காஷ்மீர்ல இருக்கிற ஜனங்க ரொம்ப நல்லவங்க. இந்த கள்ளமில்லாத மக்களோடையே வாழ்ந்துடலான்னு எங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ உன் கல்யாணம்? அது என் வாழ்க்கையில நினைக்க முடியாத சடங்காயிடுச்சு. என்ன இந்த வயசுலயே வேதாந்த பேசுற? வேதாந்தம் பேசலீங்க. என் வாழ்நாள் முழுவதும் எங்க அம்மாவை நான் காப்பாத்தணும். அதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதா என்ன? எங்க அம்மா ஒரு பணக்காரரை நம்பி ஏமாந்துட்டாங்க. அவங்க வயித்துல நான் 3 மாச குழந்தையா இருந்தப்போ இந்த காஷ்மீர்ல நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாரு எங்க அப்பா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சு ஆளாக்கிட்டாங்க. அவங்கள காப்பாத்த வேண்டியது என் கடமை இல்லையா? அப்படின்னா காலம் முழுதும் கன்னியாவே இருக்க போறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவரு எங்க அம்மா கடைசி வரைக்கும் என் கூட இருக்க அனுமதிக்கணுமே. அனுமதிச்சா? ஹலோ ஆனந்த். ஹலோ, உங்களுக்கு தான் மேரேஜ் இன்விடேஷன் எழுதிக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. இதுதான் உங்க வருங்கால மனைவியா? ஆமா. ஹவ் இஸ் ஷி? இஸ் பியூட்டிஃபுல். ஆமா, அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவி பக்கத்துல வச்சு ரசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்பவே ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. காதல் கல்யாணம் இல்ல? வெரி குட். நான் வரட்டுமா? ஓகே. அழகு
அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் ஒன்று பெண் என்று வந்து கண்ணோடு நின்ற அழகோ. அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் ஒன்று என்னோடு வந்து கண்ணோடு நின்ற அழகோ. கண் கொண்ட நீல வண்ணம் வான் தந்த சீதனம். கண் கொண்ட நீல வண்ணம் வான் தந்த சீதனம். காணாமல் காண்பதெல்லாம் பெண்மானின் சாகசம். காணாமல் காண்பதெல்லாம் பெண்மானின் சாகசம். என்னென்னதான் நாணமோ பாவமோ. அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் ஒன்று பெண் என்று வந்து கண்ணோடு நின்ற அழகோ. ஆகாயம் பூமி அங்கே ஒன்றாக ஆனது. ஆகாயம் பூமி அங்கே ஒன்றாக ஆனது. ஆணோடு பெண்மை இங்கே ஒன்றாக ஆவது. ஆணோடு பெண்மை இங்கே ஒன்றாக ஆவது. அந்தாதி நான் பாடவோ கூடவோ. அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டே. புது ரோஜாவில் ஒன்று என்னோடு வந்து கண்ணோடு நின்ற அழகோ. என்ன கனவு காந்தீங்களா? உன்னதான் திஷ்டி பட போகுது, வாங்க போலாம். சிரிச்சுட்டல, பாத்துக்கிறேன். आई एम सॉरी. வாடா. गाड़ी ब्लास्ट हो गया सर. क्या बकते हो? वो राधा और राजा मुझे मालूम नहीं साहब. इस वक्त कहाँ है? मुझे पता नहीं है. ओहो, ஆனந்து சாந்தி வராங்க. வணக்கம்மா. அன்னைக்கு நான் சொன்னப்போ எங்க போயிட போறான்னு சொன்னீங்க. இன்ன வரைக்கும் காணும். ராஜாவுக்கு எந்த வித ஆபத்தும் ஏற்படாது. நாங்க போய் கண்டுபிடிக்கிறோமா? இனி உங்க பேச்ச நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. என் பிள்ளைய பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பொறுமையா இருங்கம்மா. பையனை காணோம் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க?
போலீஸுக்கு போன் பண்ணுங்க. இந்த காஷ்மீர் பூரா அவன் தேடட்டும். அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இதோ இப்போவே போலீஸுக்கு போன் பண்ணிட்டு நாங்களும் தேட போறோம். தேடிட்டு இருந்தா போதாது, ராஜா இங்க வந்தாகணும். ராஜா இல்லாம நாங்க இங்க வரமாட்டோம். அமைதியா இருங்கம்மா. சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. என்னது சத்தம்? பஞ்சர் ஆயிடுச்சு. स्टॉप 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 स्टॉप। यहाँ कोई पंचर ठीक करेगा? आगे पंचर ठीक करने की जगह है। प्लीज हेल्प मी। ஓ டயர். சாந்தி, நீ இங்கே இரு, நான் பஞ்சர் போட்டுட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. நீயா? அன்னைக்கு சிரிச்சல்ல, இப்ப சிரி. இப்ப சிரி. சாந்தி, 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 சாந்தி. சாந்தி, சாந்தி. அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் ஒன்று பெண் என்று வந்து கண்ணோடு நின்ற அழகோ. यहाँ एक आदमी आता है जो मोटरसाइकिल भी चलाता है, उसके मुंह में सुट्टा भी रखता है। वो मुझे कहाँ मिलेगा? ये तो पहाड़ों में चरस पी के घूमते रहता है। वो रास्ता कहाँ है? वो लाल चौक के पास है। अच्छा,
ஏமா தங்க வீடு தானே? அவனுக்கு வீடாவது வாசலாவது எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது தப்பு பண்ணிட்டாதா? அப்போ இது யார் வீடு? டூரிஸ்ட் கைடு ராதாவோட வீடு. ஓ, ராதா வீடா? உங்களுக்கு என் மகளை தெரியுமா? எங்க டூரிஸ்டோட போயிருக்காங்க. யாருங்க டூரிஸ்ட்? பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. உபயராய் பேலஸ்ல தங்கி இருக்காங்க. ஏன் தம்பி, என் பொண்ணை ஒழுங்கா திருப்பி கொண்டு வந்து விடுவாங்களா? ஏமா இப்படி கேக்குறீங்க? நீங்க தேடிக்கிட்டு வந்த ரங்கன் ராதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அவன் கோவமா போயிருக்கிறான். ஏதாவது விபரீதமா நடந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் வரேன். என்ன இதெல்லாம் தெரியுதா? இதான் மாப்பிள்ள. தெரியாதா? ஆமா, 3 நாள் இதே ட்ரெஸ்ஸா போட்டிருக்கானே, குளிக்கவே மாட்டியா? எங்க வந்த? என்ன என்ன எல்லாம் சாப்பிடுறீங்க? ஒண்ணு இல்ல, இதுதான் கொக்கோலா. அப்படியா? நல்லா இருக்குமா? ஐயோ, என்ன கோழிய தலைய போட்ட மாதிரி போட்டோம். ஒரு வாரி கிளிகளும் கொடுக்குது. சர்க்கஸ்ல இருந்தானா மாப்பிள்ள? அப்படியா? வரட்டு எட்டு இல்ல கோச்சிக்காது சார். நீங்க நான் ஒரு இது மாதிரி அக்கடை மேட்ச் கொடு. பட்டி மேட்ச் மரியாதை பாத்தீங்களா? சிகரெட் கூட காணாது. சிகரெட் ஒண்ணு எடுத்துக்கிறேன் நான். சிகரெட் மாமனாரது புரிஞ்சிட்டான். நிஜமாவே உன் மாப்பிள்ள தானா? நினைக்கிறேன். வர்றேன் சார், கோச்சிக்காதீங்க. வர்றேன்டா. ரூம் நம்பர் 9 எங்க? 8க்கு பக்கத்துல 9 இருக்குது. அறிவு கட்ட பையா, எப்ப பார்த்தாலும் 8க்கு பக்கத்துல 9 போடுவாங்க. கண்டுபிடிக்க இல்லையாப்பா? சரியான பைத்தியத்தை கொண்டாந்துட்டு ஏன் பிரான்னு வாங்குறேன். ஒரு இன்னொருத்தனை எங்க தெரிய வேணாமா? இதே மாதிரி ஒரே விழுந்துருவாயா? ஐயோ, கண்ட இடத்துல பிரிக்கிறாங்க. நான் கட்டு போறேன். படாத இடத்துல மட்டும் உயிர் போச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். அம்மா புருஷி தாயே, உன்னை கையெடுத்து கும்புறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? ஏன் ஏன் ரூமுக்கு வந்த? நீ போக வேண்டிய ரூம் நம்பர் என்ன? 9. இது 9 இல்லையா? 6யா? உனக்கு பகல்லையே அலைவ. உனக்கு ராவாயிடப்படாத. அட அயோக்கிய பயல. யாரையா சொல்ற? அந்த சப்ளையர் பையன் அவன் தான் நீங்க போய் சொன்னா. அவனை என்ன செய்யறான் பார். அவனையா? எவனா இருந்தாயா? ரூம் கதவை சாத்தி வச்சிருக்கேன். சாவி எங்கயா? சாவிய கூட அனாவசியமா எரிஞ்சிட்டனே. எங்கய்யா எரிஞ்சோட பெரிய விவகாரமா இருக்கு. இந்த இருக்குது. டாக்டர், முதல்ல இவளை ஒதுக்குங்க. அம்மா தாயா கொஞ்சம் ஒதுங்க. செருப்பு செருப்பு செருப்பு. அது என்னங்க, அவ காலத்தை மிதிக்கிறா, நீங்க செருப்பு அடிக்கிறீங்க. எனக்கு போதே போயிடுச்சுங்க. ரூம்ல போய் ஏத்திக்க. உங்க ரூம்ல இருக்கா? ஒண்ணு இல்லையா? போயா. பாத்தியாயா 9 அங்க பாரியா. அரே ஆமா அரச, இப்படி இருந்தது 6. மேல இருந்த நட்டு கழண்டு கீழே விழுந்து 9 ஆயிருக்குது. மேல மட்டும் நட்டு கடறலையா? உள்ளயும் கழண்டு இருக்கு, உமக்கும் கழண்டு இருக்கு. இனிமேலா ரூமுக்கு போ. நட்டு கழண்ட ரூமையெல்லாம் போய் தட்டாத.
சாரி மேடம், ராஜா இன்னும் கிடைக்கல. இன்னும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க, நான் காத்துட்டு இருக்க முடியாது. எல்லா பேப்பர்லயும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. இன்னும் 24 hours டைம் கொடுங்க, எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். நோ, விளம்பரம் உடனடியா வந்தாகணும். அது விபரீதமா முடியுமா? என்ன? ராஜாவை மர்டர் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்குது எனக்கு தகவல் கிடைச்சு. என்ன சொல்றீங்க? எஸ், அவங்க அரெஸ்ட் பண்ண ஒரு கிரிமினல் கொடுத்த தகவல்ல இருந்து இந்த உண்மை தெரிஞ்சிருக்கான். இதை கேட்கும்போது என் நெஞ்சே கொதிக்குது. என் பிள்ளைக்கு என்ன ஆபத்தோ தெரியல. என் பிள்ளை யார் பார்த்து கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் 1 லட்சம் ரூபாய் பறிச்சு கொடுக்கறதாக விளம்பரத்துல போட சொல்லுங்க. கண்டிப்பா விளம்பரம் கொடுத்தாவணுமா? எஸ். நமக்கு வேலை வந்துருச்சு. இந்த விளம்பரத்தில் இருக்கிறவனை கண்டுபிடிச்சா ₹1,00,000. கண்டுபிடிச்சு ₹1,00,000 வாங்கிடுவோம். முட்டாள், அடையாளம் சொன்னா ₹1,00,000 கொடுக்கறவன் ஆளை பிடிச்சு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பான்? நாம கேட்டதை வாங்குவோம். இனி அவன் உயிர் நம்ம கையில். சார், எங்க பாஸ் உங்களை கூட்டு வர சொன்னார். அச்சா பாஸ் எங்க வந்துட்டார்? ஓ குட். கூப்பிட்டீங்களாமே? எஸ் எஸ். ஏன்? யார் இது? யாரா இருந்தா உனக்கு என்ன? இவனை உயிரோடவோ பிணமாவோ கொண்டு வந்தா 10 லட்சம். எங்க இருக்கான்? காஷ்மீர்லயே இருக்கான். இனிமே கடையா கை நீட்ட வேண்டாம். அவனை அடிச்சா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி. அடிச்சாங்க. நாள் கடத்த கூடாது, உடனே முடிச்சிடணும். டன். லெட்ஸ் என்ஜாய். Kekiri pelene tikiri sinavai, gamane bimane nari latavai. Kekiri pelene tikiri sinavai, gamane bimane nari latavai. Kinkini 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 handavai. Kinkini 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 handavai. Kekiri pelene tikiri sinavai. பக்கம் கொஞ்சம் பாடி சாரதா, பார்க்க வேணும் நானும் தோரகா. பக்கம் கொஞ்சம் பாடி சாரதா, பார்க்க வேணும் நானும் தோரகா. ஆசை வச்ச கண்ணம் பாதுஷா, அதுல தாண்டி இருக்கு தமாஷா. ஆசை வச்ச கண்ணம் பாதுஷா, அதுல தாண்டி இருக்கு தமாஷா. லகடிபம் லிகடிஜம் ஜியா மஸ்தானா, லகடிபம் லிகடிஜம் ஜியா மஸ்தானா. கக்கிரி பேலன டிக்கிரி சின்னாவாய், கமன பீமன நாரி லதாவாய். கிங்கினி 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 ஹண்டாவாய். கக்கிரி பேலன டிக்கிரி சின்னாவாய். Ramaya,
Balana tikiri sinabai gamana bimana nari latabai kinkini 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 handabai kakiri balana tikiri sinabai எங்க ஊரு பழைய தம்புரா உங்க ஊரு பிடிலு ஆச்சிரா எங்க ஊரு பழைய தம்புரா உங்க ஊரு பிடிலு ஆச்சிரா போத ஏற போடு தம்முடா போட்டுக்கிட்டா ரொம்ப தம்புடா போத ஏற போடு தம்முடா போட்டுக்கிட்டா ரொம்ப தெம்புடா லகடிபம் லேகடிஜம் ஜியா மசானா லகடிபம் லேகடிஜம் ஜியா மசானா கக்கிரி பேலன டிக்கிரி சின்னாபாய் கமன பிமன நாரி லதாபாய் கிங்கினி 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 ஹண்டாபாய் கக்கிரி பேலன டிக்கிரி சின்னாபாய் ஹலோ, நான் தாங்க ஸ்ரீநகர்ல இருந்து பேசுறேன். ஹலோ புஷ்பாவா? என்ன விஷயம்? ஏன் என்னாச்சு? ஏன் பேசாம இருக்க? நான் என்னன்னு சொல்லுவேங்க? என் பதத்தை அதிகமாக்காத. என்ன ஆச்சு சொல்லு. ராஜாவே 2 நாளா காணுங்க. எங்க போனா? சரியா தேடி பாத்தியா? புறப்படும் போதே கார் எடுத்துக்கிட்டு தனியா காஷ்மீர் சுத்தி பார்க்க போறேன்னு சொன்னான். நீ ஏதாவது அவனை கண்டிக்கியா? இல்லைங்க, அவன் எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. புஷ்பா, நான் புறப்பட்டு வரட்டுமா? வேண்டாங்க, உங்க உடம்புக்காக ஆள வேண்டியதுல நானே பாத்துக்கிறேன். லுக், ஆனந்த சரியா தேடி பார்க்க சொல்லு. நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. நான் இங்க ஐஜி கிட்ட பேசுறேன். இத பாரு, மனசை தளர விடாத. இந்த காலத்து பசங்க இந்த மாதிரி தான் விளையாட்டா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, ராஜாவை எப்படி தேடி கண்டுபிடிச்சிடறோம். அது அங்க பாருங்க. அன்னைக்கு அந்த போட்ல அது வந்து ஆமா, யாரா இருந்தா உனக்கு என்ன? குருவை ஏமாத்திட்டு இவரோட சுத்தியா? ஏய் மிஸ்டர், மரியாதையா பேசு. இல்ல ராஜா, சரி சரி, என் குரு கிட்ட பேசிக்கிறேன். வா. ராதா எங்க போயிருக்கா? யாரோ காஷ்மீரை பத்தி ஆராய்ச்சி பண்ற காலேஜ் பையனோட கைடா போயிருக்கிறா. அவ காஷ்மீரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணோட போகல, காதலை பத்தி ஆராய்ச்சி பண்ண போயிருக்கா. என்னடா சொல்ற? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். என்னடா இது? கைடா இருக்கிறவ 4 பேரோட பழக வேண்டி இருக்கும். இதெல்லாம் தப்பா நினைக்கலாமா? இவளுக்கு இருக்கு வேலை, நான் தான் சம்பாதிக்கிறேன். ஏய், அவ இஷ்டத்துக்கு விட்டு திருப்பறதான் புத்திசாலித்தனம். கதவை சாத்திட்டு அடிச்சா பூனை கூட புலியா மாறிடும். அவ மனசு கஷ்டப்படும்படியா தொடர்ந்து தொல்லைங்க கொடுத்துட்டே இருந்தா திடீர்னு எங்காவது போனாலும் போயிடுவான். எங்க போயிட போறான் பாத்துறேன். எனக்கு தெரியாம கல்யாணம் ஏற்பாடு ஏதாவது நடந்தது, மாப்பிள்ளை கழுத்துல மாலை இருக்காது, அருவா கத்திதான் இருக்கும். நான் வரேன். மாப்பிள மாப்பிள மாப்பிள, என்ன எப்படி என்னையா ஒண்ணுமே இல்லை, என்னமோ முறுக்குற, என்ன ஆச்சு? நான் ஆம்பளைங்கிறத நிரூபிச்சிட்டேன். மேடம், போஸ்டர்ல ஒரு பார்சல் வந்திருக்கு. பிரிங்க. லெட்டர் கூட இருக்குமா? படிங்க. இத்துடன் இருக்கும் டேப்பை போட்டு கேளுங்கள். உங்கள் மகன் இருக்கும் இடம் பற்றிய விவரம் கிடைக்கும். யார் தெரியுதா? உங்க அன்பு மகன் ராஜா குரல்.
உங்க கையில பெரியமகால் மலை அடிவாரத்துல இருக்கிற ஆலமரத்து பக்கத்துல வாங்க. அந்த மரத்துல ஒரு ஆணி இருக்கும். அதுல 5 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு பெட்டியில வச்சு அந்த ஆணியில மாட்டிட்டு போங்க. போலீஸுக்கோ வேற யாருக்கோ இந்த தகவல் தெரிஞ்சா அப்புறம் உங்க ராஜா ஐயோ என்ன கொள்ளாதீங்க. அதோ கெதிதான். மேனேஜர், உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் மேடம். என்னாச்சு? ஒண்ணுமில்ல, நீங்க போலாம். சந்தோஷமா வந்து திரும்பி ஊருக்கு போக போறோம். உட்காருங்க கார்ல. இல்ல தேவையா கார்ல ஐயா போட்டு ஜாக்கிரதை கீழே போட்டுற போறேன். ஜாக்கிரதை சார், ஒரு நிமிஷம். என்ன இந்தாங்க. என்னையா அது? கல்யாண கோழிங்க. அறுத்துட்டீங்களா? சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீநகருக்கு வந்து ஒரு கல்யாண கோழி அறுத்துட்டு போறீங்க. இதான் நீங்க காஷ்மீர்ல பாடம் படிக்கிற லட்சணமா? நான் என்ன படிக்கிறேன்னு உனக்கு தெரியுதான் போது, அது வரைக்கும் சும்மா இரு. எந்த காலேஜ்ல இந்த பாடத்தை படிக்க சொன்னாங்க? இது எங்க யூனிவர்சிட்டியில ரொம்ப முக்கியமான பாடம். கொடுக்க மாட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆர் யூ மிஸ்டர் ராஜா? ராஜாவா? ஐ அம் நாட் ராஜா. என்ன சொல்றீங்க? இவர மாதிரியே ஒருத்தர் நாங்க தேடுறோம்.
ராஜாங்கிற பேர்ல உங்களை மாதிரியே ஒருத்தர் காணமுன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவர் பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்த பையன். ராஜா பெரிய ராஜ குடும்பமா? அவங்க வேற யாரையே தேடுறாங்க. நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும் ப்ளீஸ். ராஜா ஹலோ. Hello, madam. Your son Raja is here. தேங்க்யூ. ஹலோ, போலீஸ் ஹாய். ஏன் அழற? ஒண்ணுமில்லை. திடீர்னு எதுக்கு அழற? எனக்கு ஏதோ பெரிய ஏமாற்றம் ஏற்படுமோன்னு பயமா இருக்கு. ஏன்? உங்களை பார்த்தா சாதாரண குடும்பத்து பிள்ளையா தெரியல. என்ன திடீர் சந்தேகம்? நீங்க பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்த பணக்காரன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தா ராஜகனை தெரியுதா? இல்ல, நீங்க ராஜாவே தான். ஆமா, நான் ராஜா தான். விளையாட்டா கேட்கல, உண்மையாவே கேட்கிறேன். நீங்க என்ன ஏமாத்திட மாட்டீங்களே? ஏன், என் மேல நம்பிக்கை இல்லையா? என் அம்மா அடிக்கடி பெரிய இடத்து பிள்ளைங்களே நம்பாதேன்னு சொல்லுவாங்க. நான் ஏதோ ஏமாந்துட்டேனோன்னு பயமா இருக்கு. இல்ல ராதா, காதலுக்கு ஏற்ற தாழ்வே கிடையாது. என்ன நீ பரிபூர்ணமா நம்பலாம். புது சுகம் ரதி தரும்
Up. Up. You bastard. Up. Up. ராஜா, உங்க அம்மா கவலையா இருக்காங்க, உடனே போய் பாருங்க. ராஜா, ஊருக்கு வரமாட்டேன்னு மேனேஜர் சொன்னியாமே? ஆமா. ஏன்? நான் இங்கே இருக்க போறேன். அதான் ஏன்னு கேக்குறேன். எனக்கு திரும்பி வர பிடிக்கல. மனசுல எதையாவது வச்சுட்டு அடம் பிடிக்காது. என் மனசை தெரிஞ்சுக்கிட்டா அதன்படி செய்வீங்களா? என்ன? இங்க ராதான ஒரு பொண்ணை சந்திச்சேன், அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லி. நான் உங்க அம்மா, உன் மனசை என்னால புரிஞ்சுக்க முடியும், பேசாம வா. உங்க மனசை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. இனிமே எதுவும் பேசாது, மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், உடனே புறப்படு. இதான் உங்க முடிவா? ஆமா. உன் உயிருக்கு எத்தனை பேர் குறி வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. நீ செய்த விளையாட்டு வினையாயிருந்தா இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. இந்த ஊரே நமக்கு வேண்டாம், உடனே புறப்படு. என்ன ராஜா? ராதா இல்லாம நான் வரமாட்டேன். ராதா தானே வேணும்? அங்கப்பா.
ஆனந்த், என்னது? ராஜா, எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அவங்க செஞ்ச ஏற்பாடுதான் இது. ராதா கோவிச்சிட்டு போனாலும் உன் மேல உயிரையே வச்சிட்டு இருக்கா. ராதா, இனிமே சொல்லாம போக மாட்டியே? நீங்களும் இனிமே பொய் சொல்ல மாட்டீங்களே? இந்த ராஜாவுக்கு நீ ராணி ஆன பிறகு நான் ஏன் போய் சொல்லணும்? எப்படியோ ராஜா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நடக்க வேண்டிய ஆனந்த கல்யாணம் நடக்காம போனதுலதான் எனக்கு வருத்தம். மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். இட்ஸ் ஆல் ரைட். அதுக்கு என்ன, அடுத்த முறை வர்றதுக்குள்ள ஆனந்த் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க வாழ்த்துவோம். நோ, ஒய்? அதுதான் உண்மையான காதலுக்குள்ள பெருமை. ஓகே, தேங்க்யூ. இடமே என் தெய்வீகமே, நான் தேடும் என்